सर्वयात्राबलावाप्त्यै यदा शक्तिप्रदक्षिणं करोमि तव सिद्धस्य बृन्दावनकदम्बजलं शिरसा धारयामि यत्य सर्वतीर्थबलाप्तये. குரு ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரம். ஸ்லோகம் எண் 20. ஹே குருநாதா, சர்வ ஞான சித்தரே, எனக்கு எல்லா திவ்ய கஷேத்திரங்களை சுற்றி வந்த புண்ணியம் ஏற்பட ஞான சித்தியை பெற்ற தங்களுடைய பிருந்தாவனத்தை என் சரீர சக்திக்கு தகுந்தவாறு பிரதட்சிணம் செய்கிறேன். எனக்கு எல்லா புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்த புண்ணியம் ஏற்பட தங்களுடைய பிருந்தாவனத்திற்கு அபிஷேகம் செய்த ஜலத்தை இப்பொழுது என் சிரசில் புரோட்சித்துக் கொள்கிறேன். सर्वाभीष्टार्थसिद्ध्यर्थं नमस्कारं करोम्यहं तव संकीर्तनं वेद சாஸ்திரார்த்தஞானசித்தையே. குரு ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரம். ஸ்லோகம் எண் 21. எனது எல்லா மனோபீஷ்டங்களும் சித்திக்க ஹே குருநாதா, தங்கள் பிருந்தாவனத்திற்கு நமஸ்காரம் செய்கிறேன். எல்லா வேதங்கள் சாஸ்திரங்கள் முதலியவைகளில் சொல்லப்பட்டிருப்பவைகளின் ஞானம் உண்டாக தங்களின் நாம சங்கீர்த்தனம் செய்கிறேன். திருநாமத்தை உச்சரிக்கின்றேன். நண்பர்களே, ஒருவன் எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அது நல்லதாகத்தான் இருக்கட்டும் கெட்டதாகத்தான் இருக்கட்டும், அதிலே பூரண சிரத்தையுடன் இறங்கிவிட்டான் என்றால் அதற்குண்டான ஒரு பலனை பகவான் தரத்தான் செய்கிறான். அவனுடைய உபாசனையின் சிரத்தை தான் முக்கியம். நாமும் மகான்களையும் தெய்வங்களையும் ஆராதனை செய்து வழிபடும்போது நம்முடைய மனமும் உடலும் ஒருமித்து பகவத் தியானத்திலேயே இருந்து அந்த வழிபாட்டை நம் மன திருப்தியுடன் முடிக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்திலும் நம் ஈடுபாடு என்பது மிக மிக முக்கியம். மேலேயுள்ள குரு ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரத்தில் உள்ள ஸ்லோகங்களில் ஸ்ரீ ராகவேந்திரரின் அத்தியந்த சிஷ்யர் ஸ்ரீமத் அப்பனாச்சாரியார் என் சரீர சக்திக்கு ஏற்றவாறு தங்களுடைய பிருந்தாவனத்திற்கு பிரதட்சிணம் வந்து நமஸ்காரங்களை செய்கிறேன் என்கிறார். தங்களுடைய பிருந்தாவன அபிஷேக ஜலத்தை சிரசில் தெளித்து கொள்வதால் என்னுடைய பாவங்கள் விலகி அனைத்து தீர்த்தங்களிலும் ஸ்நானம் செய்த புண்ணியம் ஏற்பட வேண்டும் என்று கூறுகிறார். நண்பர்களே, மனிதர்களுக்கு வேத சாஸ்திரங்களில் ஞானம் உண்டாக அவரவர்களின் முற்பரவி பயன் மற்றும் அவற்றின் ஞானம் ஒத்துழைக்க வேண்டும். இவற்றோடு அவரின் முயற்சிகளும் பலனளிக்க வேண்டும். இவை யாவும் சித்திக்க வேண்டுமென்றால் ஸ்ரீமத் அப்பனாச்சாரியார் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்கி அவரின் நாம சங்கீர்த்தனம் செய்வதாக வேண்டிக் கொள்கிறார். நண்பர்களே, நாமும் நம் பக்தி சிந்தனா சேனலில் குரு வாரம் குரு மகிமை என்ற தலைப்பில் ஒவ்வொரு வாரமும் மந்த்ராலய மகான் மகாபிரபு ஸ்ரீ 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 ராகவேந்திர சுவாமிகளின் மகாத்மியங்களையும் அவரின் அருமை பெருமை மிக்க மகிமைகளையும் ஆராய்ந்து வருகிறோம் அல்லவா. இன்றைய நமது வீடியோ எண் 163 மூலம் நாம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மேலும் சில மகிமைகளை காண்போம் வாரீர். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூலாசிரியர் திரு அம்மன் சத்யநாதன் அவர்கள் பின்வருமாறு கூறியுள்ளார். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 2ஆம் பாகத்தில் எனது வீட்டை பற்றி கொஞ்சம் எழுதி மற்றதை 3ஆம் பாகத்தில் எழுதுகிறேன் என குறிப்பிட்டிருந்தேன். 1991 ஒப்பந்தம் போடப்பட்டு 1993 வீடு என் பெயரில் பதிவான போது பதிவாளர் என்னிடம் தவணை முறையில் வீடு வாங்கியிருக்கிறீர்களா என்று நகைச்சுவையாக கேட்டார். ஏனெனில் 91 ஒப்பந்தம் போடும்போது ஒரு தொகையும் அந்த வீட்டின் மீதிருந்த கடனை அடைத்து கோர்ட் மூலம் மூலப்பத்திரங்களை மீட்டபோது ஒரு தொகையும் வீட்டின் உரிமையாளர் இறந்தபோது ஒரு தொகையும் தந்திருந்தேன். ஆனால் அவர்களுள் ஏற்பட்ட யாருக்கு எவ்வளவு என்ற பேதத்தால் நாள் தள்ளிக்கொண்டே போக ஒப்பந்தம் காலாவதியாகிவிடுமே என்று வேறு வழியின்றி நான் வழக்கு போட கடைசியில் 1993 பதிவாகியது. 1991 என்ன விலைக்கு ஒப்பந்தம் போடப்பட்டதோ அதே விலைக்குத்தான் 93 பதிவாகியது. தாமதம் என்னால் நிகழவில்லை, அவர்களால் ஏற்பட்டது என்பதால் 2.5 ஆண்டுகளுக்கு பிறகும் அதே விலையில் வாங்கினேன். ஒரே நேரத்தில் முழு பணத்தையும் புரட்டுதல் எனக்கு கடினம் என்பதால் குருராஜர் இப்படி அனுகிரகித்திருக்கிறார் என நினைத்து கொண்டேன். வீட்டின் உரிமையாளர்கள் 10 பேரும், இறந்தவருக்கு 5 பெண்கள் 4 ஆண்கள் 1 மனைவி. வீட்டை காலி செய்து பதிவு செய்து தந்தபோதும் 8 அடிக்கு 8 அடி கொண்ட இப்போதோ அப்போதோ இடிந்து விழும் நிலையிலிருந்த ஒரு அறையில் வாடகைக்கு இருந்தவரை மட்டும் அவர்களால் காலி செய்து முழு இடத்தையும் எனக்கு ஒப்படைக்க இயலவில்லை. சரி, நாமே பார்த்து கொள்ளலாம், 10 பேர் ஒரே மனதாய் வருவதே கஷ்டம், ஒரு நபர் தானே பேசிக்கொள்ளலாம் என்று அவருடைய
அவருடன் பேசினேன். 2 மாதங்கள் அவகாசம் வேண்டும் என்றார் குடியிருந்தவர். அதற்கு சரி என்றேன். நானும் சுமாராக இருந்த 2 அறைகளுக்கு எனது அலுவலகத்தை உடனே மாற்றிவிட்டேனே தவிர, அலுவலக நேரம் முடிய மற்ற நேரங்களில், குறிப்பாக இரவு நேரங்களில் யார் பாதுகாப்பது? யார் வேண்டுமானாலும் எகிரி குதிக்கும்படி இருக்கிறது. என்ன செய்வது என்று எண்ணி இரவு நேர கூர்க்கா வைக்கலாம் என்று விசாரித்ததில் மாதம் 600 ரூபாய் முதல் 900 ரூபாய் வரை கேட்டனர். வாடகைக்கு இருந்தவர் நான் வாங்கும் முன்பு பழைய உரிமையாளர்களிடம் மாதம் 100 ரூபாய் கொடுத்து வந்ததாக சொன்னார். நான் வாடகை வாங்க மறுத்து காலி செய்தால் போதும் என்று கூறியிருந்தேன். ஆனால் இதையே சாதகமாக எடுத்துக்கொண்டு 2 மாதங்களில் காலி செய்து தருவதாக வாக்களித்தவர் 2 ஆண்டுகள் கடந்து 3வது ஆண்டு துவங்கியும் அசையவில்லை. என்னென்னமோ சாக்குப்போக்கு சொல்லி தள்ளிக்கொண்டே போனார். வீடு வாங்கும்போது நான் வாங்கியிருந்த கடனும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்ததும் இவர் எப்போது காலி செய்வது, நாம் எப்போது கட்டுவது என்று தோன்றியது. எப்படியும் இன்னும் 1 ஆண்டில் வீட்டுக் கடன் அடைந்துவிடும். குடியிருப்பவர் காலி செய்துவிட்டால் முற்றிலும் இடித்துவிட்டு கீழே அலுவலகமும் மேலே வீடும் கட்டிவிடலாம் என்று அனுதினமும் ஸ்ரீ குருராஜரை பிரார்த்தித்து வந்தேன். அதற்குள் பல பேர் என்னிடம், இன்னும் உன் வீடு உன்வசம் முழுமையாக வரவில்லையாமே, ஐயோ பாவமே என்ற ரீதியில் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். போயும் ஆட்டோ ஓட்டுநரிடம் மாட்டிக்கொண்டாயே, 2.5 வருடமாயும் உன்னால் எதுவும் செய்ய இயலவில்லையே, இனி அவ்வளவுதான் என்றார்கள் சிலர். மொத்தத்தில் எங்கள் மன நிம்மதி போகும் வகையில் பலரும் பலவாறு கூறினார்கள். ஆனால் எனக்கும் சரி, என் மனைவிக்கும் சரி, ராகவேந்திரர் எதை செய்தாலும் அதில் ஏதேனும் ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது என்ற திட நம்பிக்கை இருந்தது. ஆயினும் அதையும் மீறி சில சமயம் நெஞ்சினுள் லேசான சலனமும் இருந்தது. இதுதான் மனித மனம் என்பது. நீயே கதி என்று உறுதி கொண்ட போதிலும் கூட லேசான சலனம் வருகிறதே, அந்த நூலிலே சலனம், நம்பிக்கையின்மை கூட இல்லாமல் இருப்பதுதான் ஸ்திரபக்தி. பல நேரங்களில் ஸ்திரபக்தியும் சில நேரங்களில் லேசான சலனமும் வரும்போது கூட உன்னையே நம்பியிருக்கிறேனே, இந்த கஷ்டத்திலிருந்து காப்பாற்றக்கூடாதா என்று அஞ்ஞானத்தால் மனம் கசியும். ஒரு வகையில் இது கூட ஸ்திரபக்தியில் சேர்ந்ததுதான். இந்த நிலையிலும் கூட உன்னையே நம்பியிருக்கிறேன், நீதானே காக்க வேண்டும் என்ற கதறல் கூட உன்னத பக்திதான். குடியிருந்தவரின் சில தொல்லைகளால் நானும் அந்த கதறலுக்கு உள்ளானேன். ஆனால் சில தினங்களில் இந்த ஆண்டு முழுப்பற்றை முடிந்து குழந்தைகளுக்கு விடுமுறை விட்டதும் காலி செய்து விடுகிறேன் என்ற செய்தியை குடியிருந்தவர் வாயாலேயே சொல்ல வைத்தார் குருராஜர். அதன்படியே 1996ஆம் ஆண்டு மே மாதம் 2ஆம் தேதி அவர் காலி செய்ய, இடிப்பதற்கும் கட்டுவதற்கும் ஏற்கனவே தயாராய் ஆர்டர்கள் சாங்ஷன் வாங்கி வைத்திருந்ததால் அன்றே இடிக்க ஆரம்பித்து செப்டம்பர் 15 கிரகப்பிரவேசம் செய்து அலுவலகமும் டிசம்பரில் மேல்தளமும் முடிந்து அதில் வீடும் குடி வந்தாகிவிட்டது. வீட்டை காலி செய்து கொடுக்க 3 ஆண்டுகள் நான் காத்திருக்க நேர்ந்தாலும் அந்த 3 ஆண்டுகளில் பழைய கடனை எல்லாம் அடைத்திருந்தேன். அலுவலக நேரம் முடிந்து வீட்டிற்கு சென்ற பின்னர் யாரேனும் என்னை பார்க்க வந்திருந்தால் குடியிருந்தவர்களே பொறுப்பாக என்னிடம் அழைத்து வந்தார்கள். வாடகைக்கு இருந்தவரும் பத்திரப்பதிவின் போதே காலி செய்திருந்தாலும் கூட இரவு நேர பாதுகாப்பிற்காக நான் அதிக அளவில் செலவழித்திருக்க வேண்டியிருந்திருக்கும். 3 ஆண்டுகள் எவ்வித கட்டணமும் வாங்காமல் இலவசமாக அவர்களை இருக்க வைத்திருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு மூலையில் அது நிறைவாகத்தான் எனக்கு இருந்தது. ஏனெனில் நான் பழைய கடன்களை அடைக்கும் வரையில் என் அலுவலகத்திற்கு இலவச பாதுகாப்பை அவர்கள் மூலம் ஸ்ரீ குருராஜர் எனக்கு ஏற்படுத்தியிருந்தார் அல்லவா. ஆனால் கேட்பவர்களிடமெல்லாம் அவர்கள் காலி செய்யாததால் இன்னமும் வேலைகளை துவக்கவில்லை, அவர்கள் கிளம்பியதும் ஆரம்பிக்க வேண்டியதுதான் என்று சொல்லி வந்ததற்கேற்ப அவர்கள் புறப்பட்ட 5வது நிமிடமே வேலையை ஆரம்பிக்கவும் ஸ்ரீ குருராஜர் அனுகிரகித்தார். உங்களில் சிலருக்கு இப்படி கூட தோன்றலாம். 91ஆம் ஆண்டில் ஒப்பந்தம் செய்து கொண்ட இடத்தில் வீடு கட்டி குடியேற சுமார் 5.5 ஆண்டுகள் பல சோதனைகளை சந்திக்க வைத்து கடைசியில் சாதிக்க வைத்ததற்கு பதில் முதலிலேயே முடியுமாறு ஸ்ரீ ராகவேந்திரர் செய்திருக்க கூடாதா என்ற எண்ணம் எழலாம். ஆனால் நான் வாங்கியதோ மிகவும் பழமையான இடம். இடித்து கட்டினால்தான் வசிக்கலாம் என்ற நிலை. உடனே குடிபுகக்கூடிய நல்ல வீடாக, அதுவும் சென்னை ராயப்பேட்டையில் வாங்குவதென்றால் மொத்தமாக என்னிடம் ஏது அவ்வளவு பணம்? அந்த பணத்தை மொத்தமாக ஏதோ ஒரு வழியில் குருராஜர் தந்திருக்கலாமே என்று கேட்க தோன்றுகிறதா? குருராஜரிடம் எனது பிரார்த்தனை எப்போதும் அதுவல்ல. இப்போது கூட எனது ஸ்ரீ ராகவேந்திர மகிமை ஆய்வு நூலுக்காக பண உதவிகள் செய்ய பல பேர் முன்வருவதுண்டு. ஆனால் நான் அவற்றை அன்புடன் மறுத்து வருகிறேன். அல்லது அவர்கள் தரும் தொகைக்கு சற்று அதிகமாகவே நூல்களை தந்து அதை உடனேயே ஈடு செய்து விடுகிறேன். எனக்கு வெறும் பணமாக தருவதற்கு பதில் அந்த பணத்திற்கு புத்தகமாக பெற்று அதை வேண்டுமானால் நீங்கள் மற்றவருக்கு இலவசமாக தாருங்கள் என்று கூறிவிடுவேன். புத்தகம் வாங்கும் தொகையில் எனக்கும் ஒரு சிறு தொகை ஊதியமாக கிடைக்கும். எனக்கு அது போதும் என்று விளக்கி விடுவேன். ஊதியம் சிறிதாக இருந்தாலும் கூட அந்த ஊதியத்தை அனுபவிக்கும் போது கிடைக்கும் சுகம் இருக்கிறதே, அது அதாதியானது.
பல நூல்களை என்னை எழுத வைத்து சாதிக்கச் செய்து அதன் மூலம் எனக்கு வருமானம் கிடைக்கச் செய்து வருகிறாரே குருராஜர், அது போதும் எனக்கு. முகம் தெரியா உங்களோடு இவ்வளவு நேரம் புத்தக வாயிலாக குருராஜரின் மகிமைகளை கூறிக்கொண்டிருக்கிறேனே, இதிலுள்ள ஒரு சுகானுபவம் வேறு எதில் கிடைக்கும்? எனக்கு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அது ஒரு நன்மையின் பொருட்டே என்பதில் நான் எப்போதும் திடமாக இருக்கிறேன். மேலும் எனது முன்ஜென்ம வினைகளை நான் அறியேனே, அவற்றுள் சிலவற்றை நான் அனுபவிக்க வேண்டியிருப்பேன். அதிலிருந்து தப்பிக்க இயலாதே. அவற்றையெல்லாம் கூட இதை போன்ற சிறு சிறு தடைகளாக்கி ஸ்ரீ குருராஜர் நிவர்த்தி செய்து வருகிறாரோ என்று கூட நான் நினைத்துக் கொள்வேன். நான் இன்னும் நிறைய ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும், உங்களுடன் நிறைய பகிர்ந்து கொள்ள வேண்டும். பாப்பாரப்பட்டி ஆஸ்திக சமாஜத்தினர் சுமார் 400 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒகேனக்கல் காவிரியில் ஸ்ரீ வியாசாசிரமத்தில் கார்த்திகை பௌர்ணமி என்றும் அதற்கு முதல் நாளும் கொண்டாடும் தாத்ரி ஹவனம் என்னும் வனபோஜனம் இருக்கிறதே, அது கண்கொள்ளா காட்சி. ஸ்ரீ ராகவேந்திரனின் முந்தைய அவதாரமான ஸ்ரீ வியாசராஜர் தனது யாத்திரை மார்க்கத்தில் தனது உபாசனா மூர்த்தியான ஸ்ரீ மூலகோபாலகிருஷ்ணனை வைத்து ஆராதித்த இடமல்லவா அது. அந்த தாத்ரி ஹவனத்தில் 1997 நவம்பர் 14 கலந்து கொண்டு நான் இன்புற்றேன். 4ஆம் பாகத்தில் இது குறித்து விரிவாக எழுதவிருக்கிறேன். நூல்களின் மூலமே என்னை பரிச்சயம் கொண்டிருந்த ஸ்ரீ ராகவேந்திர பக்தர்கள் பலரை சந்தித்து நெடுநேரம் அங்கு அளவலாவினேன். அப்போது சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா டிவைன் சொசைட்டி நண்பர்கள் தமது சுப்பிரமணிய நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவனத்தை பற்றியும் தமது சுகானுபவங்களையும் கூறினர். இவற்றையெல்லாம் கூட நான் 4ஆம் பாகத்தில் எழுதவிருக்கிறேன். மும்பையிலிருந்து திரு R.V. ராவ் என்பவர் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை முதல் 2 பாகங்களை கீழே வைக்காமல் படித்து முடித்த கையோடு மும்பை ஜோகேஸ்வரி மடத்தில் ஸ்ரீ ராகவேந்திர பக்தர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள அங்கு வருமாறு ஸ்ரீமடத்தின் சார்பாக அழைத்திருந்தார். மற்றொரு பாகத்தில் அந்த சுவையான சம்பவங்களை எழுத இருக்கிறேன். கேரளாவில் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் முதல் பிருந்தாவனம் எர்ணாகுளத்தில் அமைந்துள்ளது என்றும் ஆய்வு மேற்கொண்டு எழுதுங்கள் என்றும் கூறிய அன்பர் திருமலை அவர்கள் அது குறித்த குறிப்புகளை தந்துள்ளார். இதையும் 4ஆம் பாகத்தில் எழுதவிருக்கிறேன். ஸ்ரீ ராகவேந்திரர் தான் கேட்டதை கொடுக்கும் கல்ப விருட்சம் காமதேனுவாயிற்றே, அவரது மகிமைகளுக்கா பஞ்சம். அப்படிப்பட்ட மகிமைகள் நிறைந்த இந்த நூலை ஸ்ரீ ராகவேந்திரா கம்ப்யூட்டர்ஸ் நிறுவனத்தில் தெளிவான அச்சில் அழகுற வடிவமைத்து தந்தவர் அன்பர் திரு அருண் பிரசாத் அவர்கள். லேசர் டைப் செய்து தர இந்த நூலின் கைப்பிரதியேட்டை அவரிடம் நான் தந்தபோது இதுவும் ஒரு ராகவேந்திர மகிமைதான் என்று உள்ளம் பூரிக்க கூறினார். காரணத்தை கேட்டபோது அவர் நெகிழ்ச்சியுடன் கூறியவற்றை கீழே தந்திருக்கிறேன். இளைஞரான இவர் முதலில் டிடிபி ஆபரேட்டராக ஒரு தனியார் நிறுவனத்தில் இருந்திருக்கிறார். நமது ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூலின் மூலம் தீவிர ராகவேந்திரர் பக்தராகி இடைவிடாது வணங்கி வந்தபோது 2ஆம் பாகம் வெளிவந்திருந்தது. அதை எடுத்துக்கொண்டு நேரே மந்திராலயம் சென்று ஸ்ரீ ராகவேந்திரரின் முன் நின்று எவ்வளவோ பேருக்கு எத்தனையோ விதமாக மகிமை புரிந்து வரும் தங்களின் கருணை பார்வை என் மீது எப்போது விழும்? உங்களை வணங்கச் செய்த ஸ்ரீ ராகவேந்திர மகிமையின் 2ஆம் பாகம் வெளிவந்து விட்டது. அடுத்து 3ஆம் பாகம் வெளிவரதற்குள் என்னை சுயதொழில் புரியும் அளவிற்கு முன்னேற்றி அந்த 3ஆம் பாகத்தையும் உங்களது அருள் பெற்ற நிறுவனத்திலேயே லேசர் டைப் செட் செய்ய அருள் புரிய வேண்டும் என்று ஆத்மபூர்வமாக பிரார்த்தித்து கொண்டதாக என்னிடம் கூறியதை அவர் என்னிடம் நடந்து கொண்டதை வைத்து உண்மை என நம்பினேன். ஆனால் அவரது சுயரூபம் மெல்ல மெல்ல தெரிய வந்தபோது நான் மிகவும் மனம் கலங்கி போனேன். அப்படி அவர் என்ன செய்தார் என்பதை 4ஆம் பாகத்திலும் எப்படியெல்லாம் ஸ்ரீ ராகவேந்திர பக்தர்கள் மத்தியில் நாடகம் ஆடுகிறார் என்பதை 5ஆம் பாகத்திலும் எழுதியிருக்கிறேன். இப்படியெல்லாம் நடப்பது கூட ஸ்ரீ ராகவேந்திர மகிமை தானா? ஆம், இதுவும் கூட ஸ்ரீ ராகவேந்திரரின் பரிபூர்ண அருள்தான் என்பதை விவரமாக 5ஆம் பாகத்தில் விளக்கியிருக்கிறேன். சரி, ஸ்ரீ ராகவேந்திரரின் பரிபூர்ண அருளை பெற நாம் எப்படி அவரை வணங்க வேண்டும்? ஸ்ரீ ராகவேந்திரரின் மிருத்திகா பிருந்தாவனங்கள் பலவற்றுள் சில பிருந்தாவனங்கள் மிகவும் மகிமை பெற்று விளங்குகிறதே, இது எதனால்? எல்லாவற்றுக்கும் காரணம் இருக்கிறது. ஸ்ரீ ராகவேந்திரரை வீட்டிலும் பிருந்தாவனங்களிலும் வழிபடும் நெறிமுறைகள் ஸ்ரீ ராகவேந்திரர் காலத்திலிருந்தே வாழையாக இருந்து வருகிறது. அவற்றை அறிந்து வழிபட்டால், அதன்படி மிருத்திகா பிருந்தாவனங்களில் வழிபாட்டு முறைகளை செய்திட்டால் நிச்சயம் சாநித்தியம் தழைத்தோங்கும். அவற்றை பற்றி நாம் அடுத்து காண்போம். ஸ்ரீ ராகவேந்திரரின் பரிபூரண அருளை பெற மந்திராலயத்தில் இருப்பதுதான் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மூல பிருந்தாவனமே தவிர நாடெங்கிலும் உள்ள மிருத்திகா பிருந்தாவனங்கள் அனைத்தும் அந்த மூல பிருந்தாவனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளவை அல்ல. நூற்றுக்கணக்காக உள்ள மிருத்திகா பிருந்தாவனங்களில் சுமார் 30-35 மட்டுமே மூல பிருந்தாவனத்தின் கிளைகளாக இயங்கி வருகின்றன. மற்றவையெல்லாம் அந்தந்த பகுதிகளில் வாழும் அன்பர்கள் சங்கம் அமைத்து மண்டலி அமைத்து மிருத்திகை பெற்று வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள பிருந்தாவனங்களாகும். மூல பிருந்தாவனம் சென்று ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்கினால் என்ன பலன் கிடைக்குமோ அதே அளவு அனுகிரகம் மற்ற பிருந்தாவனங்களுக்கு சென்று தொழுதாலும் கிட்டும் என்பது வாஸ்தவம்தான். அது எப்போது என்றால், மூல பிருந்தாவனத்தில் அனுஷ்டிக்கும் அனுஷ்டானங்களை ஸ்ரத்தையாக மிருத்திகா பிருந்தாவனங்களிலும் அனுஷ்டிக்கும் போது
போதுதான். சில பிருந்தாவனங்கள் அதிக சாநித்தியம் மிக்கதாக விளங்குவதற்கு காரணம் மூல பிருந்தாவன கோட்பாடுகளை கடைப்பிடித்து வருவதுதான். அவையெல்லாம் அப்படியொன்றும் கடினமான விதிமுறைகளை கொண்டவை அல்ல, மிகச் சுழுவானவைதான். சில பேர் சரிவரத் தெரியாததான் கடைப்பிடிப்பதில்லை. அவற்றையெல்லாம் தெளிவாக விளக்குவதுதான் இதன் நோக்கம். ஸ்ரீ ராகவேந்திரரின் மூல பிருந்தாவனம் மற்றும் மிருத்திகா பிருந்தாவனங்களை தவிர ஆங்காங்கே ஸ்ரீ ராகவேந்திர சேவா சங்கம் அமைத்து பஜனா மண்டலி அமைத்து அனுதினமும் ஆராதித்து பிரதிவாரம் வியாழக்கிழமை தோறும் பூஜை, அலங்காரம், நைவேத்தியம் என்று தடமுடலாக செய்து வருகிறார்கள். அவர்களுள் ஒரு சிலருக்கு ஸ்ரீ ராகவேந்திரரை கோலாகலமாக கொண்டாட வேண்டும் என்பது மட்டும்தான் தெரிந்திருக்கிறது. ஒரு மாதத்தில் 2 முறை ஏதேனும் ஒரு கிழமைகளில் ஏகாதசி திதியும் வரும். ஆனால் அதையெல்லாம் அவர்கள் கவனிப்பதில்லை. அன்றும் ஸ்ரீ குருராஜருக்கு நைவேத்தியம் எல்லாம் செய்து விடுவார்கள். ஆனால் இது மிக மிக தவறு. ஏகாதசி நாட்களில் உபவாசம் இருக்க வேண்டும். அடுத்த நாள் துவாதசி அதிகாலையில் பூஜை செய்து நைவேத்தியம் முடிந்த பிறகுதான் போஜனம் செய்ய வேண்டும். ஆதலால் வியாழக்கிழமை மற்றும் மற்ற எந்த கிழமைகளில் ஏகாதசி வரும்போதும் ஸ்ரீ ராகவேந்திரரை ஆராதியுங்கள். ஆனால் நைவேத்தியம் வைக்கும்போது அதில் கொஞ்சம் கவனம் தேவை. அதாவது ஏகாதசிகளில் ஸ்ரீ குருராஜருக்கு நைவேத்தியம் இல்லையே தவிர மற்ற தெய்வங்களுக்கு உண்டு. ஆனால் அந்த நைவேத்தியமும் மறுநாள் கெடாதவாறு உபயோகிக்குமாறு இருக்க வேண்டும். கல்கண்டு, தேங்காய், பழம் போன்றவற்றை நைவேத்தியம் வைக்கலாம். ஏகாதசி என்று குருராஜருக்கு பூமாலைகள் முதலியவற்றை சாற்றக்கூடாது. ஸ்ரீ ராகவேந்திரர் இன்னமும் மூல பிருந்தாவனத்தில் ஜீவனோடு இருக்கிறார். அவர் உபவாசம் அனுஷ்டித்து தியானம் செய்யும் போது நாமும் அவ்வாறு இருப்பதுதான் சரியானது. தனிப்பட்டவர்களாவது பரவாயில்லை. ஆனால் ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனங்களில் இது கண்டிப்பாக கடைபிடிக்கப்பட வேண்டும். மந்திராலயத்திலிருந்து மிருத்திகை பெற்று வந்து மிருத்திகா பிருந்தாவனங்களை ஒரு சில இடங்களில் மந்திராலய மடாதிபதிகளும், சில இடங்களில் மற்ற மடங்களை சேர்ந்த ஸ்ரீபாதங்களும், சில இடங்களில் வித்வாம்சம் உள்ள கிரகஸ்தர்களும் பிரதிஷ்டாபனம் செய்கிறார்கள். மந்திராலய மிருத்திகை பிரதிஷ்டை செய்யும் போது அங்கே ராகவேந்திரர் வந்து அமர்ந்து விடுகிறார் என்று அர்த்தம். அப்படி தமது ஊரில் வந்து அமர்ந்தவரை மந்திராலயத்தில் கொண்டாடுவதைப் போல் கொண்டாடிவிட்டால் மட்டும் போதாது. கூடவே ஏகாதசி போன்றவற்றை அங்கு அனுஷ்டிக்கும் தினத்தன்று தான் இங்கும் அனுஷ்டிக்க வேண்டும். பிரதிஷ்டை செய்தது ஸ்ரீ ராகவேந்திர மடத்தைச் சேர்ந்தவராக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் யார் பிரதிஷ்டை செய்திருந்தாலும் எந்த பிருந்தாவனத்து மிருத்திகையை பிரதிஷ்டை செய்தார்களோ அந்த ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மூல பிருந்தாவனத்தில் ஏகாதசி அனுஷ்டிக்கும் போதுதான் இங்கும் அனுஷ்டிக்க வேண்டும். ஏனெனில் அங்கே மந்திராலயத்தில் ஸ்ரீ ராயர் உபவாசம் இருப்பார். இங்கே இவர்கள் தடபுடலாக நைவேத்தியம் வைப்பார்கள். அங்கே அடுத்த நாள் ராயருக்கு துவாதசியாயிருக்கும். இங்கே இவர்கள் ராயரை பட்டினி போடுவார்கள். இதை முதலில் சரிவர அனுஷ்டிக்க வேண்டும். ஏகாதசியை போன்று மற்ற வைபவங்களையும் மந்திராலய ஸ்ரீமடத்தை அனுசரித்தே பின்பற்ற வேண்டும். ஸ்ரீ ராகவேந்திரரின் நாமத்திற்கே சாநித்தியம் உண்டென்றாலும் அந்த மிருத்திகைக்கே சாநித்தியம் உண்டென்றாலும் இதை போன்ற சிலவற்றை சரிவர கடைபிடித்தால் இன்னமும் அதிக சாநித்தியம் விளங்கும். ராயர் மடத்து ஏகாதசி எப்போதென்று எப்படி தெரிந்து கொள்வது? வருடந்தோறும் கன்னடம், தெலுங்கு, சம்ஸ்கிருதத்தில் மந்திராலயத்திலே பஞ்சாங்கம் போடுகிறார்கள். எழுதி கேட்டால் இலவசமாக அனுப்புகிறார்கள். அதேபோல் தமிழில் இல்லாவிட்டால் கூட ஆங்கிலத்தில் ஒரு பஞ்சாங்கம் வெளியிட்டால் எல்லோருக்கும் அது நன்மை பயக்கும் என்பதை ஸ்ரீமடத்தின் கவனத்திற்கு எடுத்து வைத்துள்ளேன். அநேகமாக ஆவண செய்வார்கள் என நம்புகிறேன். இலவசமாக தருகிறார்கள் என்று தனிப்பட்டவர்கள் ஆளாளுக்கு ஒன்று கேட்டால் கஷ்டம். உங்கள் பகுதியில் இருக்கும் மிருத்திகா பிருந்தாவனத்திற்காக, சேவா சங்கத்திற்காக, இன்ன பிற ராகவேந்திர அமைப்புகளுக்கான லெட்டர் பேடில் எழுதி கேளுங்கள். இதை வைத்து எல்லோரும் அறிந்து கொள்ளலாம். இதுதான் சரியானது. ஏகாதசிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளவு தூரம் சொல்கிறார்களே, அப்படி என்ன ஏகாதசிக்கு விசேஷம் நிறைய இருக்கிறது? அந்த மகாத்மியங்களை எல்லாம் 4ஆம் பாகத்தில் எழுதவிருக்கிறேன். மிருத்திகைக்கு ஈடாக ஸ்ரீ ராகவேந்திர மடத்தின் மந்திராட்சதையும் மிகவும் கீர்த்தி வாய்ந்தது. ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனங்களில் தீர்த்தமும் மந்திராட்சதையும் தருவதை பார்த்திருப்பீர்கள். இந்த மந்திராட்சதையில் கூட ஸ்ரீ ராகவேந்திர மடத்திற்கென்று பிரத்யேகமான நிறமும் தயாரிக்கும் முறைகளும் உள்ளன. சேவா சங்கம், மிருத்திகா பிருந்தாவனங்கள், வழிபாட்டு குழுக்கள் போன்ற அனைவரும் மந்திராலய பிருந்தாவனத்தில் தருவதை போன்றே தமது ஸ்தலங்களிலும் மந்திராட்சதையை தயார் செய்து தர வேண்டும். மிருத்திகா பிருந்தாவனத்தை பிரதிஷ்டை செய்தவர் வேறு மடத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், அல்லது நிர்வகிப்பவர்கள் வேறு மடத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் அங்கே தரப்படும் மந்திராட்சதை மந்திராலயத்தை ஒத்து இருக்க வேண்டும். ஸ்ரீ ராகவேந்திரரை நமது இடத்திற்கு நாமே அழைத்து வந்து அமர்த்திருக்கிறோம். அவருக்கு சிரேஷ்டமான வகையில் நடந்து கொள்வதுதான் அவருக்கு நாம் செய்யும் பூரணமான பக்தியாக அமைய முடியும். மஞ்சள், இளஞ்சிவப்பு, சிவப்பு என்று வெவ்வேறு நிறங்களில் மந்திராட்சதை இருக்கும். இவற்றுள் ராகவேந்திர மடத்தின் மந்திராட்சதை நல்ல சிகப்பாக இருக்கும். இதனால் மற்ற மந்திராட்சதையெல்லாம் சரியல்ல என்பதல்ல பொருள். எல்லாம் உயர்ந்தவைதான். ஆதலால் ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனங்களில் மந்திராலய மூல பிருந்தாவனத்தில் தருவதை போன்ற மந்திராட்சதை தரலாம் தானே. இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தெரியாமல் கூட சில இடங்களில் தவறு நேரலாம். அதற்காகத்தான் இந்த கட்டுரை.
சரி, ராகவேந்திர மடத்தின் மந்திராட்சதை எப்படி தயாரிப்பது? மந்திராட்சதை தயாரிப்பதற்கு பச்சரிசியும் மஞ்சளும் சுண்ணாமும் தேவை, அவ்வளவே. சுத்தமான பச்சரிசி எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கொண்டு அதிலே மஞ்சளையும் சுண்ணாமையும் கலந்து சற்று நீர் விட்டு பிசைந்து விட வேண்டும். மஞ்சளும் சுண்ணாமும் சேர்ந்து நன்கு சிகப்பு நிறமாகி அந்த பச்சரிசியையும் சிகப்பாக மாற்றிவிடும். மஞ்சளையும் சுண்ணாமையும் கலந்து எதற்காக கஷ்டப்பட்டு சிகப்பாக வேண்டும்? அதற்கு பதிலாக நல்ல சிகப்பு குங்குமத்தையே சேர்த்து விடலாமே என்றால் அதுதான் கூடாது. லேசான நீர் விட்டு நன்கு கலந்த மந்திராட்சதையை நன்றாக உலர வைக்க வேண்டும். ஈரம் கொஞ்சம் கூட இல்லாத அளவிற்கு காய வைக்க வேண்டும். ஏனெனில் ஈரம் இருந்தால் அது ஆச்சாரத்திற்கு உதவாது. நன்கு உலர்ந்து விட்டால் அது மடிக்கு ஏற்றதாகிவிடும். ஏகாதசி மற்றும் மந்திராட்சதை போன்ற ஸ்ரீ ராகவேந்திர மடத்திற்கான அனுஷ்டானங்கள் இன்னமும் உண்டு. அவையெல்லாம் மிருத்திகா பிருந்தாவனங்களில் அனுஷ்டிக்க வேண்டியவை. ஏகாதசி மந்திராட்சதை என்பது ஸ்ரீ ராகவேந்திரரை ஆராதிக்கும் அனைவருக்கும் பொதுவானது என்பதால் இங்கே விளக்கியுள்ளேன். இதுவரை கடைப்பிடிக்காத ஒரு சில பிருந்தாவனங்களுக்காகவும் எழுதியுள்ளேன். ஏனெனில் ஒளிபரப்பும் நிலையும் நன்றாக இருந்தாலும் அதை பெற்றுத்தரும் இடமும் நன்றாக இருந்தால்தான் அது நமக்கு சரியாக வரும். படமும் ஒலியும் துல்லியமாக அதே தரத்தில் இருக்கும். சரி, ஒளிபரப்பும் இடமும் பெற்றுத்தரும் இடமும் நன்றாக இருந்தாலும் நம் வீட்டில் உள்ள கருவியும் சரியாக இருக்க வேண்டும். அப்போதுதான் துல்லியம் இருக்கும். ஸ்ரீ ராகவேந்திரரின் அருளை, சாநித்தியத்தை, மகத்துவங்களை ஒளிபரப்பும் நிலையம் மந்திராலயம் மூல பிருந்தாவனம். அதை பெற்றுத்தரும் இடங்கள் மிருத்திகா பிருந்தாவனங்கள், சேவா சங்கங்கள் போன்றவை. அதன் மூலம் பெறுபவர்கள் பக்தர்கள் ஆகிய நாம். மூல பிருந்தாவனத்தைப் போல மிருத்திகா பிருந்தாவனங்கள் அதே அனுஷ்டானத்தில் இருந்தால்தான் பூரண பலனை பெற்று நமக்கு தர முடியும். ஸ்ரீ ராகவேந்திர மடத்தின் முக்கியமான அனுஷ்டானங்கள் எல்லாம் ஸ்ரீ ராகவேந்திரர் காலத்திலேயே ஏற்பட்டதுதான். ஸ்ரீ ராகவேந்திரர் காலத்தில் அவருடனேயே இருந்த கிருஷ்ணாச்சாரியார் என்பார் ஸ்மிருதி முக்தாவளி என்னும் நூலை இயற்றி அதை ஸ்ரீ ராகவேந்திரரிடமே சமர்ப்பித்து அதற்கான ஒப்புதலும் பெற்றார். அந்த ஸ்மிருதி முக்தாவளி நூலில் ஸ்ரீ ராகவேந்திர மடத்தின் அனுஷ்டானங்கள் அடங்கியுள்ளதாக வித்வாம்சர்கள் கூறுகிறார்கள். ஸ்ரீ ராகவேந்திர மூல பிருந்தாவன பலன்கள் மற்ற பிருந்தாவனங்களில் கிடைப்பதற்கு காரணம் ஸ்ரீ ராகவேந்திரன் மிருத்திகை என்பது நாம் எல்லோரும் அறிந்ததே. அந்த மிருத்திகை குறித்த சில விஷயங்களை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீராகவேந்திராய நமக. ஸ்ரீராகவேந்திராய நமக. ஸ்ரீராகவேந்திராய நமக. நன்றி.